ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலத்திஸ் ஆர்ட் கிச்சன். நாம் இன்னைக்கு ரொம்பவே சுவையான காரசாரமான சிக்கன் கறி சோறு பெரட்டல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 3 பெரிய வெங்காயம், 1 பெரிய தக்காளி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். 1/4 கட்டு புதினா, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் நெய், தேவைக்கேற்ப உப்பு, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ மசாலா பொருள்லாம் பார்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். நான் கலருக்காக யூஸ் பண்ணுறேன், காரம் கம்மியாக இருக்கும். 2 பிரியாணி இலை, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூவு, 1 மராட்டி மொக்கு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சுப்போம். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துப்போம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த எண்ணெய் கூட நம்ம எடுத்து வச்ச நெய்யை சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். எண்ணெய் நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எடுத்து வச்ச மசாலா பொருள் போட்டுப்போம். பிரியாணி இலை, அன்னாச்சி பூவு, மராட்டி மொக்கு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். மசாலா பொருள்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் வதக்கும் போது கேஸை சிம்மில் வச்சு வதக்குங்க, இல்லைன்னா கருகிடும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போயிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருள்லாம் அதில் சேர்த்துப்போம். காஷ்மீரி, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், சில்லி பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்த தக்காளியை சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளி கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். பச்சை வாடை போயிடுச்சு. தயிர் சேர்த்துப்போம். தயிரை மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எடுத்து வச்ச புதினா, கொத்தமல்லியை சேர்த்துப்போம். புதினா, கொத்தமல்லி நல்லா வதங்கி வரட்டும். உப்பு சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தக்காளி, புதினால எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். எல்லாம் மிக்ஸ் ஆகி வதங்கியாச்சு. நம்ம எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துப்போம். சிக்கனில் எல்லாம் மசாலா படுற மாதிரி கிளறி விட்டுக்கணும்.
மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா படுற மாதிரி கலரி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் வந்து 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ கேஸை சிம்மில் வச்சுட்டு கறியை மூடிடலாம். சரி, 25 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கிரேவி நல்லா அப்படியே சுக்காவாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்குது. சாதாரணமாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கறி சோறு பெரட்டலுக்கு பிரியாணி மசாலா ரெடி பண்ணி தண்ணியை கொதிக்க வச்சு அரிசியை போட்டு பிரியாணி மாதிரி செஞ்சு எடுப்பாங்க. நாம் அந்த மாதிரி இப்போ செய்ய போகிறதில்ல. நான் ஏற்கனவே பாஸ்மதி ரைஸை வெடித்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம சேர்த்து கலர போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் இதில் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பொன்னி அரிசி, சீரக சம்பா அரிசி, எந்த அரிசி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் அந்த சிக்கனெல்லாம் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா அந்த சிக்கனோட போட்டோம்னா இந்த சிக்கனு சாதம் எல்லாம் உடஞ்சி போகும். இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், கறியை நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ சாதத்தை போட்டு கலரலாம். சாதத்தை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு கலரிக்கிக்குங்க. அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவியாக இருக்காது. பாருங்க, கிளறி விட்டாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கறியை சேர்த்துப்போம். நம்மளுடைய சூப்பரான கறி சோறு பெரட்டல் ரெடி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி செஞ்ச சிக்கன் கறி சோறு பெரட்டல் எவ்வளோ சூப்பராக வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.